அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகை புரிந்து ஒரு மன்னருடைய கிரீடம் எப்படி மன்னரை அலங்கரிக்குமோ அதுபோல் மஸ்ஜித் சேவை குழுவை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தினேஷ்குமார் திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் தவறாது கலந்து கொண்டு ஒரு கிரீடத்தின் போல நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தா பள்ளிவாசல்ல அன்னூர் மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் உண்மையிலேயே நமக்கு அப்பப்போ அருள்வார்க்கும் கொடுத்த ஐடியா கொடுக்குறது எல்லாமே யாருன்னா சர்வசக்தி ஜனசேவை நிறுவன தலைவர் சரி ஆர் சுரேஷ் சுவாமிகள் அவங்க தான் நமக்கு அப்பப்போ அருள்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே கதை வசனம் டைரக்ஷன் பூரா அவர் தான். உழைப்பு மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் எங்களுடைய மஸ்ஜித் சேவை குழு எந்த இலக்கில் பயணிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கொண்டிருந்தோமோ அது இன்று துவங்கப்பட்ட நாள். எங்களுக்கு இது தேவையே இல்லை. இது ஜாதி மதத்துக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. மஸ்ஜிதுனா ஆண்டவனை வணங்குற இடம். மஸ்ஜிதுல என்ன கேட்பான் மனுஷன்? மஸ்ஜிதா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், வணங்குற முறைகள் நிறைய இருக்கும். கும்பிடு போடுறாங்க, இல்லை ஏதோ கையை தூக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில. இப்ப ஒரு இந்து பெண்மணி ஒரு கோயில் முன்னாடி நின்றுட்டு என்ன கேட்கும்? இன்னைக்கு காலையில மகளிர் சுய உதவி குழுவில் வாங்கின கடனை ஆண்டவா அடைச்சு போகுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா நாளைக்கு வராம இருந்தா பரவாயில்ல, வசூலுக்கு. இதுவேதான் புர்கா போட்டுக்கிட்டு முஸ்லீம் கும்பல அதே துவா தான் செய்யுது, பிரார்த்தனை. தேவைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது, வழிமுறை தான் வேற மாதிரி இருக்குது. நாங்க இருந்தா என்ன செய்வோம்? ஆம்பளைகளா இருந்தா பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு ஆண்டவன்ட்ட இந்த சரக்கு கொடுத்தவன் காசு கொடுக்குறானோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் போனை எடுத்தானா கூட பரவாயில்லையே, அறவா. இதுதான் யார் செய்யற துவா, பிரார்த்தனை. இங்க அதே பிரார்த்தனை தான் பள்ளிவாசல்ல முஸ்லீம் செய்யறாரு. இங்க உட்காந்து கோயில்ல உட்காந்து அதே கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு கடனை வசூல் பண்ண முடியாம அவரு கஷ்டப்படுறாரு. இங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கு தான் வெவ்வேறு பேருங்க. ஆனா நபிகளார் பிறந்து ஒரு 200 ஆண்டுகள் இல்ல, நம்ம ஊர்ல ஒருத்தர் பட்டினத்தார் இருந்தார். பட்டினத்தார் பாடல்கள் அதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகள் கேட்கணும். சொல்ல போனா முஸ்லீம்கள் படிக்கணும் அந்த பாட்டை. முஸ்லீம்கள் அந்த பாட்டை படிக்கணும். ரொம்ப அழகா சொன்னாரு. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் 2 வரி. முழு பாட்டும் கூட எனக்கு தெரிஞ்சா கூட சொல்ல முடியாது. ஒரே 2 வரி தான், முடிஞ்சு, க்ளோஸ். தென்னாட்டவருக்கு சிவனே போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஊர்ல இந்த படைச்சவன், காக்கிறவன், அழிக்கிறவன், குழந்தையில உருவாக்குறவன், கர்ப்பத்தை தரிக்கிறவன், இவெல்லாம் நம்ம சிவன் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதைத்தான் உலகத்தில் உள்ளவெல்லாம் இறைவன் சொல்றான். இந்த பாய்கள்லாம் அரபியில அல்லான்னு சொல்றான்னு முடிச்சிட்டார் வேலையை. ஆள் ஒண்ணுதான், ஆள் ஒண்ணுதான். என் தம்பி புள்ள என்னை என்ன கூப்பிடும்? என் தம்பி புள்ள என்னன்னு கூப்பிடும்? சித்தப்பான்னு கூப்பிடும், பெரியப்பான்னு கூப்பிடும். என் பையன் அப்பான்னு கூப்பிடுவான். மனைவி அது சொல்ல வேணாம், விடுங்க. எப்படி கூப்பிடுவாங்க வேற ஏதாவது பேசி ஆறாளுக்கு ஒரு மாதிரி சொல்லுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை ஒவ்வொரு மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒன்னொன்னு ஆள் ஒரு ஆள் தான், பேர் தான் வேற 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 வேறையா கூப்பிடுறோம். அது மாதிரி இறைவன் என்பவன் ஒருவன். அவன் தான் படைத்தான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் வானத்தை பிளந்து கொண்டு மலையை கொடுக்கிறான், அவன் தான் பூமியை பிளந்து கொண்டு காய்கறிகளை கொடுக்கிறான், அவன் தான் அத்தனைகளையும் நமக்கு நேரடியாக கொடுக்கிறான். அதை நம்ம பணம் உள்ளவங்க வாங்கிக்கிறோம், பணம் இல்லாதவங்க வாங்க முடியல, அது குப்பைக்கு போயிருக்கு. இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ காய்கறி டெய்லி 3 டன் 4 டன் வருது. இது ஈரோட்டில் ஆரம்பிச்சு 8 வருஷம், இப்போ திருப்பூரில் ஆரம்பித்தோம், மதுரையில் ஆரம்பித்தோம், வாணியம்பாடி, குடியாத்தம், அப்படி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு சேலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா ஆரம்பிக்க எல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன அது காயாக போய்கிட்டே இருக்குது, டன் டன்னா போகுது, மக்கள்லாம் ஜனங்கள்லாம் போகிறாங்க, அழுறாங்க. அப்படின்னா நான் ஒன்றே தான் கேட்டேன் காய் கடைக்கார்ட்ட. இறைவன் குரான்ல ஒரு வசனம் சொல்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் வரையும் செய்யாதீர்கள். நல்ல ஜூஸா போட்டு குடி, நல்ல இளநியா குடி, மோரா குடி, நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. டாக்டர் சொன்னாலும் கேட்காத, நல்லா சாப்பிடு. அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாது. வேஸ்ட்னா 2 வகையான வேஸ்ட்டுங்க குரான். ஒன்று அளவுக்கு மீறி சாப்பிட்டே 4 வேஸ்ட்டு,
இன்னொன்று மீதி வச்சு போட்டு போனேனாலும் வேஸ்ட்டு. அப்போ நான் போனேன் காய் கடைக்கார்ட்ட சொன்னேன், ஆனால் ஒரு கருவேப்பிலை தான் இந்த உலகத்தில் எந்த ஃபேக்ட்ரி செய்ய முடியாது. இஸ்ரேல்காரன் கூட ஒரு கருவேப்பிலை மெஷினில் வச்சு செய்ய முடியாது, ஒரு கத்திரிக்காயை உருவாக்க முடியாது. ஆனால் விவசாயி அவன் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி அதை அத்தனை விளைய வச்சு அதை கொண்டுட்டு வந்து உங்கள் இடத்துல காட்டிட்டு விலை கம்மியாக போச்சேன்னு சொல்லி போட்டு அப்படியே போட்டு போகிறார். நீங்கள் விற்கிற வரைக்கும் விற்கிறீங்க, விற்று முடிச்சுட்டு அதை ஒன்று கீழே கொட்டுற கண்டிஷன் கொண்டு போயிடுறீங்க. அப்படி கொட்டிடாதீங்க. நாங்கள் ஊராக ஏழைகளெல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்கிறோம், ஏழைகளுடைய முகங்களையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்கள் கொட்டுறதுக்கு முன்னாடி நல்ல காய்கறியாக இருக்குது ஆனால் விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எங்களை கூட சொல்லுங்கள், நாங்கள் அள்ளி கொண்டு போய் எங்கேயோ ஒரு வைத்து கொடுத்துறோம். இது எல்லாருக்கும் புண்ணியம். யாருக்கு புண்ணியம்? விவசாயிக்கு புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம், கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியம் தான். இந்த விஷயம் பிடிச்சி போச்சு. ஆனால் அவங்க கொடுத்த காய்கறி என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக தூக்கி போங்க போய் நல்லதை கொடுத்தோம். ஆண்டவன் இன்னொன்று குரான்ல சொல்றானுங்க, நீ விரும்புவதை அடுத்தவனுக்கு கொடுக்காதவரை ஒருபோதும் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அவங்க அதை நான் வீணா போறதை கொடுன்னு கேட்டேன். அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்றேன்னு அதை கொடுங்க பாய், கொண்டு போங்க, டெய்லி கொண்டு போய் கொடுங்க. இப்படி நல்லதை நினைச்சாலே நடக்கிற இடம் தான் அந்த மஸ்ஜித் சேவை குழு. தங்கச்சி மடம்னு ஒரு ஊர், ஏபிஜே அப்துல் கலாம் அங்கே தான் அடக்கமாக இருக்காரு. அங்கே போய் சேவை குழு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் எல்லாமே என்னங்க நிறைய சேவைகள் செய்கிறீங்க பள்ளிவாசலில், நாங்களும் உங்களோட சேரணும் அப்படின்னாங்க. இன்னொரு மீட்டிங் போட்டாங்க, நானும் போனேன். அப்போ அவர் கேட்டார், ஏன்னா மஸ்ஜித் சேவை குழு வச்சுருக்கிறீங்க, நான் எப்படி கோயிலில் போய் மஸ்ஜித் சேவை குழு வைக்க முடியும், வேறு பேர் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், என்ன கோயில் பேருன்னு? பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் சேவைக்குன்னு வச்சுக்கங்க, தேவாலய சேவைக்குன்னு வச்சுக்கங்க. ஆனால் ஒரு கண்டிஷனு, நம்ம 3 சேவைக்குழு மாதத்துக்கு ஒரு நாள் உட்காந்துக்கணும். நம்ம எல்லாரும் பேச வேண்டியது என்னென்னா, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலான்னு பேசணும், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது எப்படின்னு பேசணும், போதை விட்டு எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு பேசணும், இந்த தெருவையும் ஊரையும் நம்ம எப்படி அழகா வச்சுக்கணும்னு சொல்லி பேசணும். அதே மாதிரி நுழைவுத் தேர்வுகளில் நம்முடைய குழந்தைகளை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு நாம் எல்லாம் ஒன்றா பேசணும். நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது. வேலை வாய்ப்பை உருவாக்குறது எப்படின்னு பேசணும், தொழில் துறைகளை வளர்த்துறது எப்படின்னு பேசணும். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தாங்க. பேர்ல ஒன்றும் வித்தியாசமே வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காரணும். எதன் பேர்ல பேசணும்னா, நம்ம அந்த கடவுளுக்கு அது ஒன்று தான் பிடிக்கும். நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்க ஒத்துமையா இருந்தா பிடிக்குமா, சண்டை பிடிச்சா பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்க. ஒத்துமையா இருக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் போது ஒத்துமையா இருக்காங்க, அது எந்த மாற்றமே இல்லை. அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெருவில் உட்காந்து விளையாடும் போது. அது என்ன, யாரோ காந்தி பிறந்தார், புத்தன் பிறந்தாரு, ஒத்துமையா இருக்க முடியல, ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு. இப்ப இந்த 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் எப்படி 3 குழந்தைகளையும் ஒத்துமையா இருக்குன்னு ஆசைப்படுமோ, அது பெற்றதுதான் தாய். படைத்தவன் இறைவன், செஞ்சவன் இறைவன். கண்ணை வச்சவன், மூக்க வச்சவன், நாக்க வச்சவன், இத்தனை வச்சுட்டு அழகா படைத்து இன்னைக்கு டெஸ்ட் பேபின்னு போனா 10 லட்சம் செலவாகி ஃபெயிலியர் ஆகும் போது இறைவன் 10 பைசா செலவில்லாமல் இந்த மனிதனை படித்து விட்டு அவன் பார்த்து கேட்டது, அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை மட்டும்தான் அந்த இறைவன் விரும்புவான், அவன் இறைவன் ரசிப்பான். அப்படி ரசித்தால் தான் அவன் இறைவன், அப்படி நேசித்தால் தான் அவன் இறைவன். அந்த நேசத்தையும் பாசத்தையும் இந்த உலகத்துக்கே கத்துக் கொடுக்கணும்னா, நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டுக்காரனால தான் முடியும். இந்த உலகத்துக்கே நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்காரனால தான் முடியும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அது எந்த நாட்டுக்காரனுக்கு அந்த குணம் கிடையாது. ஏன்னா அந்த குணத்தை நமக்கு திருவள்ளுவர் வளர்த்து கொடுத்திருக்காரு, அவையார் வளர்த்து கொடுத்திருக்காங்க, பாரதியார் வளர்த்து கொடுத்திருக்காரு. தமிழ் இலக்கியங்கள் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறது அந்த பண்பையும் நற்குணத்தையும். இப்ப நம்ம பரப்ப வேண்டிய இருந்தீங்களா, இஸ்லாத்தை பரப்பணும். என்னத்தை பரப்பணும்? எல்லாம் முறைச்சு பாக்குறீங்க. இஸ்லாத்தை பரப்புதுன்னா உண்மையிலேயேங்க அந்த இஸ்லாம்ங்கிற அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இஸ்லாம் 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 இஸ்லாம்ங்கிறாங்கள மீனிங் என்னன்னா, இஸ்லாம்னா அமைதிங்கிறது. அமைதி, அமைதினா தெரியும், அமைதியா இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இன்னும் 10 நிமிஷம் இருப்பீங்க, நான் பேசுறேன். அதுக்கப்புறம் மணியை பார்த்தீங்க, எனக்கு கிளம்பலாமா, டிரைவர் எங்கன்னா அப்படின்னு. அது அமைதி. சாந்திங்கிறது மனசு, எதுவுமே கலக்கமே இல்லை. காசு வரலினாலும் கலக்கம் இல்லை, காசை கொடுத்தாலும் கலக்கம் இல்லை. அப்படி ஒரு கலக்கம் இல்லாத மனம் சாந்தி. அடுத்தது சமாதானம். சண்டையை நோக்கியே போகக்கூடாது. எவனா சண்டையை நோக்கி வந்தாலும் நம்ம சமாதானமா போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு வாடாங்கிறதா இஸ்லாம். இந்த குணத்துக்கு வா அப்படிங்கிறதா. தாடிக்கும் தொப்பிக்கும் ஜுப்பாவுக்கும் வர தேவையில்லை. நீ வர வேண்டியது இந்த குணத்துக்கு வா, மன்னிக்கும் மனப்பான்மைக்கு வா, அன்புக்கு வா, அமைதிக்கு வா, கலங்காத மனதிற்கு வா, மன்னிக்கும் கூடிய பெருமை விட்டு வா, அகம்பாவத்தை விட்டு வா, ஆணவத்தை விட்டு வா என்ற ஒரு குணத்திற்கு வா என்பதுதான் இஸ்லாம். அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னா, நம்ம இதில் போயிட்டு இருக்கும்போது டூம் லைட்டில் வண்டியில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வண்டி வந்தார்.
கவனிக்கவே இல்லை. நான் நேராக போயிட்டு இவர் குறுக்க வர எப்படி மெதுவாக வரணும், வேகமாக வந்தவொடனே முட்டினவுடனே டக்குன்னு பிரேக் பிடிச்சோன்னே அடுத்து நான் என்ன கேட்பேன், யோ பார்த்து வர மாட்டியா, அப்படி தானே கேட்பேன். கோவம் வரும், டென்ஷன் ஆகும்ல. பயங்கரமான பிரில்லியன்ட் அது, செம்ம பிரில்லியன்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் என்ன அர்த்தம்னா உனக்கு சாந்தி உண்டாகணும்னு. நீ டென்ஷன் ஆகிட்டப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன பதில் ஒரு இயற்கையாக பாய் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாலைக்கும் சலாம், அது என்ன அர்த்தம்னா உனக்கு சாந்தி உண்டாகுன்னு அர்த்தம். டக்குன்னு பிரேக் போட்டு முறைச்சு பார்க்கறதுக்குள்ளார அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் வாலைக்கும் சலாம்னு அவர் போயிட்டாரு. அப்புறம் தான் பார்த்தேன் பொட்டு வச்சிருக்காரு. இவங்களுக்கு வந்து கோவம் வரும்போது இப்படி சொன்னோம்னா சாந்தி ஆயிடும் போயிட்டாரு. எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட், எந்த ஸ்கூலில் படித்தாலும் மகாராஜா அவ்வளோ விவரமாக இருக்காரு. அது மாதிரி நாம் வாழ்க்கைக்கு வாழக்கூடிய காலத்துலேயே மன்னிப்பை நோக்கியே போகணும், சமாதானத்தை நோக்கியே போகணும். சண்டையை நோக்கி போகிறது இஸ்லாம் இல்லை. அவன் இடத்துக்கும் பொருளுக்கும் பெட்ரோலுக்கும் சண்டை குடிச்சிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அன்பை நோக்கியே போகணும். அதுக்குத்தான் இந்த அன்னூர் மஸ்ஜித் சேவை குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இதில் பல சேவைகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் விழிப்புணர்வுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்முடைய மாண்புமிகு மறைந்த முத்தமிழ் அறிஞர் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். கலைஞர் அவர்கள் சிந்தையில் உதித்து வந்தது தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்தது அவர் தான். அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை வந்து பல பேர் பிச்சைக்காரனா போயிடுவாங்க. ஊருக்குள்ள பல பேர் பல கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த காப்பீடு அட்டிங்கிற ஸ்கீம் மட்டும் இன்னைக்கு இல்லையா, 15 வருஷமா அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அந்த காடை அநேகமாக அந்த காடை தமிழ்நாட்டிலே அதிகமாக சுரண்டவே நான் தான். எனக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ சுரண்டி இருக்கிற அந்த காடை வச்சு இந்த மக்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கோம். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அறுவை சிகிச்சை தாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அறுவை சிகிச்சை. ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸு, டயாலிஸு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்டில் ஸ்டென்ட்டு, பைபாஸு, வால்வு ரீப்ளேஸ்மெண்ட்டு, பிரெயினில் கட்டி, அப்புறம் வெரிகோசிஸ் வெயின், இதெல்லாம் மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தை எடுக்கணும், கீமோதெரப்பி போடணும், ரேடியோ தெரப்பி போடணும், 5 லட்ச ரூபா செலவாகி போயிடும். இந்த எம்எஸ்கேல வந்து ஐடியா கேளுங்க, 5000 ரூபாய் எல்லாத்தையும் முடிக்க முடியும். இந்த காப்பி லெட்டர் தான். ஏன் விவரம் தெரிய மாட்டேங்குது? பிரச்சனை வந்து பணம் இல்லை, நாலேஜ் இல்லை, இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்க சொல்றது எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமோ எந்த பிரச்சனையோ அண்ணன் சொன்ன மாதிரி வாரி வாரி வழங்க எல்லாம் பணம் இல்லை, வழிகாட்ட நெஞ்சம் நிறைய மனம் உண்டு. தாராளமா வாங்க. எங்க இப்போ கோடி நட்டுறீங்க ஒருத்தர் சொன்னீங்களே, தௌஃபீக் நீங்க இருப்பாருங்க. இங்க ஒரு 24 hours நாங்கள் போட்டுருக்கோம். நைட்டு 3 மணியா இருந்தாலும் கதவை தட்டினா அவர் சிரிச்சுக்கிட்டே திறக்கணும். வாங்க. இவர் வந்து இங்கே பள்ளியாசல் தொழில் வச்சுட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைனா என்ன? நோய் தான் முதல் பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கைகால் வரல, என்ன செய்யணும்? கைகால் திடீர்னு வரலைங்க, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியுமா? 2 மணி நேரத்துக்குள்ளார எங்கேயோ ஒரு ஜிஹெச்சுக்கோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ போயிட்டீங்க அப்படின்னா அவங்க டெம்பாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு இதை ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை இயக்க வச்சிடறாங்க. ஆனால் அசால்ட்டாக விட்டுறாங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம். வாழ்நாளெல்லாம் கைகால் இல்லாமல் சேகரித்து, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் இந்த நாலேஜை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம். குழந்தை குட்டிகளோட வரணும், குடும்பத்தோடு வரணும், வந்து கலந்துக்கலாமா? இந்த மத்திய சேவைக்குள்ள சேவைகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டுங்க. இது போன்ற முகாம்களை நம்ம கலந்துக்கும் போது இந்த ஐ ஃபவுண்டேஷன் வந்து முற்றிலும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. இதே நீங்கள் இந்த கேம்புக்கு வராமல் தனியாக போனீங்கன்னா 13,000, 18,000, 48,000, 78,000 போயிட்டே இருக்கும். இங்கே வந்து போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கேட்ராக்ட் சர்ஜரி ஃப்ரீ, டெஸ்டிங் ஃப்ரீ. அது மாதிரி உணவு, மருத்துவம், உடை, ஒழுக்கம், இன்னைக்கு தேவை ஒழுக்கம், எல்லாத்தையும் வந்து அவசியம் நம்ம மக்கள் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் தேவை என்பதற்காகத்தான் இந்த போன்ற மஸ்ஜித் சேவை குழு. இந்த மஸ்ஜிதில் சேவை குழு இருந்தால்தான் அதனுடைய நோக்கம், இந்த மஸ்ஜிதுடைய நோக்கம் பூரணமாகும். அல்லது அது அரைக்குறை தான். அது வெறும் தொழுகை மட்டும் இருந்தால் அது அரைக்குறை தான். என்னைக்கு சேவை நடக்குதோ அப்பதான் சொன்னாரு, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொன்னார் இல்லையா? அது அப்பதான் நிறைவேறும். வாய்ப்பளித்தமைக்கும் இது வந்து பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. பார்க்கறதும் பேசுறதும், அண்ணன்லாம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பும் ஐடியாவும் கொடுக்கறதும் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த்.